இங்கே மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே எட்டாத கனி தான். ஆனால் அதை எப்படியாவது எட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு படித்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மருத்துவர்கள் உருவாகியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமைகளையும் நம்முடைய மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிக்கிறதுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்திக்காரங்க போட்டி போட்டு நம்முடைய மாணவர்களுடைய இடத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பனாக இருந்தது தான் நீட் தேர்வு அப்படிங்கிறது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் ஒரு என்னுடைய மாநிலத்தில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, நான் இந்த மாநிலத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்முடைய மாநிலத்திலேருந்து நிறையா டாக்டர்ஸ் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை தான், ஆனால் எந்த மாநிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை நம்முடைய மாநில மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி மாற்றிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடான ஒரு விஷயம்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாணவர்களும் போய் படிப்பதற்கான வாய்ப்பு. அதை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்மொழிஞ்சு 2010 காங்கிரஸ் அதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. 2013 முதன்முறையாக நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2016 வரைக்கும் கேஸ் நடந்து 2017-18 இருந்து இன்று வரை தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதி தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. இதை 2-3 ஆண்டுகள் தமிழ் வழியில் பயின்றவர்கள் அந்த நுழைவுத் தேர்வை எழுத சிரமப்பட்டாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறையா பேர் தன்னுடைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் இந்த நீட் தேர்வில் இன்றைக்கி இருந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கழுத்து, காது, தோடு, உடம்பில் இருக்கக்கூடிய அன்றாயிரம் வரைக்கும் உருவிட்டு தான் நீட் தேர்வு எக்ஸாமுக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பெண்களுடைய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய தாலியை முதற்கொண்டு செக் பண்ணி அதையும் அவுத்து வச்சுட்டு தான் நீ மருத்துவ மாணவராக ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய கடுமையான அந்த நடைமுறை. தமிழ்நாட்டில் மட்டுமே இது மாதிரி உள்ளாடைகள் முதற்கொண்டு நம்முடைய மாணவர்களை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. ஆனால் வட மாநிலங்களில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீட் தேர்வு அச்சு பண்ணுறாங்கல்ல, அதாவது பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துல இருந்தே ஒரு பெரிய அளவிலான மாஃபியா கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸியாக பிரிண்ட் அடிக்கிற இடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணக்கூடிய விஷயம். வட மாநிலங்களில் எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கி சிபிஎஸ்சி புதியதொரு பாடத்திட்ட முறையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தேர்வு எழுதக்கூடிய முறையே புத்தகத்தை பார்த்து காப்பி அடித்து எழுதக்கூடிய முறைக்கு பேர் தேர்வு. இது அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சிபிஎஸ்சி அடுத்து வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு முறையில். இப்படி இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சரி, தேர்வு முறையும் சரி, இந்த வடக்கண்களால் ரொம்ப பெரிய அளவில் மக்களை முட்டாளாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் இவன் சிறந்த அறிவாளியாக இருந்தால் தானே யோசித்து ஓட்டு போடுவான். அப்போ இவனை முட்டாளாகவே வச்சுருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, கல்வி அறிவுங்கிறது கொடுத்துடக்கூடாது. அதுவும் முட்டாள்கள் அதிகமான பேரை வட மாநில இருந்து தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கு மாநிலங்களுக்கும் கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு அனுப்பி விட்டோம் அப்படின்னா, இந்த முட்டாள்கள் அதிகமான பேர் வரும்போது அந்த 2-3 அறிவாளிகளும் முட்டாள்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த நீட் தேர்வு அதற்கான வினாத்தாள் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால், மே மாதம் 3ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு. அதற்கு முன்னாடியே அந்த தேர்வுக்கான வினாத்தாள்ங்கிறது லீக் ஆகி விட்டாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு தொடர்பான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இதை நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தேசிய தேர்வு முகமை. இவங்க என்னமோ பெரிய ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயம் குழலுக மாதிரி இவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பாளர்களே கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணி 30 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, கல்வியை வியாபாரமாக்கக்கூடிய சில நபர்கள் இன்னமும் தேசிய தேர்வு முகமையில் இருக்கிறதுனால தான் அந்த முகமையை ஒட்டுமொத்தமாக கலைச்சிடணும் அப்படின்னு எங்களை மாதிரியான எஜுகேஷனிஸ்ட்டு தொடர்ச்சியாக நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம கல்வித்துறையில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களும் இதுதான். ஸோ தொடர்ச்சியாக இந்த கல்வியாளர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 5 பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. சரி, எப்படி இந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாள் லீக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் 30 லட்ச ரூபா கொடுத்து இந்த
பிரிண்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தே அத புடுங்கியிருக்காரு. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. அந்த அச்சகம். சரியா? அப்ப அந்த இடத்துல இருந்தே வினாத்தாள் வந்து லீக் ஆயிருக்கு. மொத்தமா 23,00,000 பேர் வந்து இந்த முறை எழுதுனாங்க இந்தியா முழுவதுமே. இப்போ என்டிஏவின் இப்போ இது தொடர்பாக ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு ஒண்ணு போகுது. என்ன அப்படின்னா, இந்த தேசிய தேர்வு முகமை என்டிஏவை கலைச்சிருங்க அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷன். சரி, எதனால கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிபிஐ விசாரணைலாம் நடத்தப்படுது. பல கோடி ரூபாய் வந்து முதலீடு போட்டு டாக்டர்கள வந்து போலி டாக்டர்கள உருவாக்கக்கூடிய ஒரு மையம் தான் இந்த என்டிஏ. இந்த என்டிஏல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, எஜுகேஷனிஸ்ட்டும் சரி, எல்லாம் ஃப்ராடுக்காரங்க, திருட்டு பயலுக, முட்டா பயலுக, அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கோர்த்து சிபிஐ அதிகாரிகள்ட்ட இப்போ ரிப்போர்ட்டும் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்லயும் இதை பெட்டிஷனா ஒருத்தர் ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த ஜூபம் கைனர் அப்படிங்கிற நபர் தான் வந்து பிடிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவரோட சேர்த்து 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அச்சகத்துல இருந்து எப்படி வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் சிபிஐ அதிகாரிகள் சில விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. சில தகவல்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த அச்சகத்துல இருந்து ஒரு பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, அதோட ஜெராக்ஸை மட்டும் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுருவாங்களாம். குப்பை தொட்டியில போட்டிருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் இருக்குல்ல, பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து சர்க்குலேட் பண்ணி வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நபர்களை வந்து டாக்டர் ஆக்குறதுக்கான வேலை. இவங்கெல்லாம் ஊசி போட்டு இந்த மாதிரியான போலியான டாக்டர்கள்லாம் உருவாகி தான் நமக்கு ஊசி போட்டு நம்மளை சாகடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஏற்கனவே பில்கேட்ஸ் அப்படிங்கிறவன் அமெரிக்காவில் இருந்து ஏகப்பட்ட ஊசிகளை தயாரித்து கொரோனா பீரியடில் நம்மளை முடக்குவாதத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. நம்முடைய நிறையா பேருக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா கோவிட் டயத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்க ஊசினால தான். இப்படி உலகம் முழுவதும் வந்து போலியான மருத்துவர்கள், போலியான வியாபாரிகள் பெருகிட்டாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த நீட் தேர்வை நகட்டக்கூடிய இந்த தேர்வு முகமை. சரியா? இதை வந்து அறவே வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஹரியானாவில் குருகிராமில் ஒரு டாக்டரையே கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் உலகத்தில் இப்போ முன்னாடிலாம் ஒரு நல்ல டாக்டர்ஸ்லாம் இன்னும் சில பேர் மிஞ்சி மிஞ்சி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வரக்கூடிய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவனை பார்த்தா டாக்டரா? அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடுக்காரங்க தான் அதிகமான பேர் வராங்க. அதற்கு விதை போடக்கூடிய விதம் தான் இந்த தேசிய தேர்வுகள். இப்போ இந்த 120 கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கான பதில் வந்து சொல்லணும். அந்த பதிலை வந்து யாருக்கிட்ட வந்து எழுதி கொடுக்கணுமோ அவங்ககிட்ட எழுதி கொடுக்க முடியாமல் 700 மாணவர்கள் வந்து வினாத்தாளை வாங்கி ஏற்கனவே ஃபில்லப் பண்ணி, அதையும் அவங்க எக்ஸாம் ஹாலில் போய் எழுதலையாம். அதான் அதில் பெரிய பியூட்டி. ஏற்கனவே ஃபுல்லப் பண்ணி கொஸ்டின் பேப்பர்லேயே ஃபுல்லப் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி 2 பேர் மாட்டியிருக்காங்க. அப்படி அந்த 2 பேர் பிடிபட்டதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே அந்த கொஸ்டின் பேப்பரை விநியோகம் பண்ணும்போது, ஏன்ப்பா இது ஏற்கனவே ஃபுல்லப் பண்ண மாதிரி இருக்கு, நான் என்ன உனக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிலாம் 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் இது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த கொஸ்டின் பேப்பரை மனப்பாடம் பண்ணி அதுக்குண்டான ஆன்சரை கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வராமல் கிளாஸுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பரை வந்து ஏற்கனவே வாங்கியிருப்பான்ல 30 லட்சம் ரூபாய்க்கு, அதை கொண்டு வந்து எழுதுனவங்க தான் மாட்டியிருக்காங்க நிறையா பேர். இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு கூட தெளிவான திருட்டுத்தனம் பண்ணாதவங்க தான் இந்த வட மாநிலத்துக்காரங்க. ஸோ இது மட்டும் இல்லை, காஷ்மீர், கேரளா, உத்தரகாண்ட், பீகார் வரைக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கு. பாவம், இது எதுவுமே தெரியாமல் தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து அந்த தேர்வை எழுதி இன்றைக்கி அதுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுலாம் படிச்சிருக்காங்க. நிறையா கோச்சிங் சென்டரில் போய் வந்து பல லட்சக்கணக்கான பணத்தை வந்து கட்டி ஏமாந்து போயிருக்காங்க. மறுபடியும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவங்க காசு கட்டி படிக்கணும். இப்படி ஏகப்பட்ட தர்ம சங்கடமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய தேசிய தேர்வு முகமை, அதனுடைய டைரக்டர், இவங்க எல்லாருமே கைது செய்து தெலுங்கானாவில் வந்து 2000 ரூபாய்க்கு சிறை வச்சுருக்காங்களாம். அந்த 2000 ரூபா சிறைங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான நபர்களெல்லாம் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு தான். டூரிஸ்ட் மாதிரி. அதை வந்து ஒரு 24 மணி நேரம் வந்து தனிமையில் உட்காந்து நீ செஞ்ச தவறுகளை பற்றி சிந்திச்சு பாருடா அப்படிங்கிறதுக்காக 2000 ரூபா கொடுத்து நீங்கள் சிறை தண்டனை எழுதிக்கலாம். இப்போது பிஜேபி கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்க, நிச்சயமாக இதில் பிடிபட்டிருக்கக்கூடிய டாக்டர்கள் எல்லாத்தையுமே ஒரு நாள் சிறை தண்டனை மாதிரி தெலுங்கானாவுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க போல். ஏன்னா சிறை தண்டனை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா மாறிடுச்சு. காந்திஜி காலத்துலேயும் நேருஜி காலத்துலேயும் இருந்த மாதிரியான சிறைகள்லாம் இப்போ இல்லை. சிறைகள்லேயே வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ் அப்படிங்கிற அளவுக்கு டிவி புட்டியிலேருந்து, ஏசியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் சிறைங்கிறாங்க. இதற்கு மாதிரியாக ஒரு சிறை வேற தெலுங்கானாவில் இருக்காங்களா. பொதுமக்கள் யாராவது சிறை தண்டனை அனுபவிக்கணும்னா நீங்களே போய் உள்ளே உட்காந்துக்கலாம். திருப்பி வந்து நாங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட வெளியில் வந்தீங்கன்னா 500 ரூபா ஃபைன். இப்படியெல்லாம் ஒரு நாள் என்கேஜாக வச்சுருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்ட தண்டனை தான் இந்த தேசிய தேர்வு முகமையில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் கிடைக்குங்கிறத நம்பலாம். ஏன்னா பாஜக அரசு வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி நல்ல திட்டங்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த தேசிய தேர்வு முகமை. மக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீ பக்குவப்படு, மனுஷனாக இருக்கியா, நீ பக்குவமாக, நான் உன்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவேன், அதெல்லாம் நீ பொறுத்துக்கணும், அதுதான் உன்னுடைய மனம் பக்குவப்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி இந்திய மக்களுக்கு வந்து அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த பயிற்சியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நானும் அதில் ஒரு ஆள் தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.